ஆறுமுகத்தோட அம்மா கிட்ட அவங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான், அவனுக்கு நீங்க நல்ல பேரா வைக்கணும்னு ஆறுமுகத்தோட அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்கறாங்க. ஆறுமுகத்தோட அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இத கேட்ட உடனே பைரவி சொல்றாங்க, இவங்களுக்கு இவங்க பிள்ளையவே ஒழுங்கா வளர்க்க தெரியல, அப்படிப்பட்டவங்க பேரு வச்சா எப்படி இருக்கும்? இத கேட்ட உடனே ஆறுமுகம் கோவப்பட்டு ரூமுக்கு பைரவிய கூட்டிட்டு வந்து அடிக்கிறாரு. ஆறுமுகம் சொல்றாரு, இனிமேட்டு எங்க அம்மாவை அவமானப்படுத்தின இந்த மாதிரிதான் அடிப்பேன்னு பைரவி கிட்ட சொல்றாங்க. பைரவியும் கோவத்துல ஆறுமுகத்தை அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு வெளியே வர்றாங்க. ஆறுமுகத்தோட அம்மா துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. பைரவி சொல்றாங்க ஆறுமுகத்தோட அம்மா கிட்ட, பொம்பளைங்களை மதிக்க தெரியாதவன் கூட என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆறுமுகத்தோட அம்மா பைரவி கைய புடிச்சு இழுக்கிறாங்க. பைரவி தட்டி விடுறாங்க. தடுமாறி போய் கிணத்துல ஆறுமுகத்தோட அம்மா விழுந்துடுறாங்க. சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்த்து பைரவி ஓடி போறாங்க. கிணத்துக்கு வெளியே நின்னுக்கிட்டு அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. ஆறுமுகத்தோட அம்மா கிணத்துக்குள்ள போயிடுறாங்க. பைரவி வேற வழி இல்லாம கிணத்துக்குள்ள குதிச்சு ஆறுமுகத்தோட அம்மாவை கிணத்துல இருந்து வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. ஆறுமுகத்தோட அம்மா நினப்பில்லாம விழுந்து கிடக்குறாங்க. பைரவி வேற வழி இல்லாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆறுமுகத்தோட அம்மாவை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. பைரவி கேக்குறாங்க, டாக்டர் கிட்ட ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? டாக்டர் சொல்றாங்க, இன்னும் 3 மாசத்துக்கு தான் அன்னபூரணி உயிரோட இருக்க போறாங்க, அதனால வீட்டுல இருக்க எல்லாரும் அன்னபூரணிய சந்தோஷமா பாத்துக்கோங்க. இத கேட்ட உடனே பைரவி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அழுதுகிட்டே அன்னபூர்ணிய பார்க்க வர்றாங்க. அன்னபூர்ணி பெட்ல படுத்துக்கிட்டு பைரவிய பார்த்து சொல்றாங்க, பைரவி நீ வீட்டை விட்டு மாத்திரம் போமாட்டேன்னு என்கிட்ட சொல்லுமா. பைரவி அழுதுகிட்டே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.